ஹலோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். இந்த வருஷத்தோட நீட்டுடைய ரீநீட் எக்ஸாம் முடிஞ்சாச்சு இல்லையா? இந்த ரீநீட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமே கொஸ்டின் பேப்பர் அதுவும் ஃபிசிக்ஸில் வந்து டஃப்பாக இருக்குது, கெமிஸ்ட்ரி மாடரேட்டாக இருக்குது அப்படின்னும் போது நிறைய பேருக்கு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்னவா இருக்கும் அப்படின்றது தான் முதல் கேள்வியாக இருந்தது. நம்ம சேனல்லையுமே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சார் எனக்கு வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் ஜிஎம்சி வந்து இந்தந்த மார்க்குக்கு கிடைக்குமா, தயவு செஞ்சு சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. இப்போ நான் உங்களுக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இது எல்லாத்தையுமே சரியா ப்ராப்பரா அனலைஸ் பண்ணி கண்டிப்பா நான் உங்களுக்கு இத சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே. இப்போ ஹானஸ்ட்டா ஒரு சில விஷயங்கள பிஃபோர் கோயிங் இன்டூ கட் ஆஃப் உங்ககிட்ட நான் உடைச்சு பேசிறேன். என்னென்ன அப்படின்றதும் நான் ஷேர் பண்ணிறேன். லாஸ்ட் இயர் மாதிரியே இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பர் டஃப்பா வந்தாலும், ரொம்ப ஆச்சரியமான ஒரு உண்மை கண்டிப்பா என்னவா இருக்கும் அப்படின்னா, லாஸ்ட் இயர விட இன்னும் கொஞ்சம் கட் ஆஃப் இன்கிரீஸ் ஆகும். 2025 முதல்ல நீட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்டிஏ வந்து பேசிக்கா நீட் கொஸ்டின் பேப்பர டஃப்பா கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஆனா, இப்போ அகைன் வந்து மே 3ஆம் தேதி நடக்கும்போது இருந்த எக்ஸாம் ஈஸியா இருந்ததுனால, நம்ம எல்லாருமே என்ன நெனச்சோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்க, கட் ஆஃப் ரொம்ப ரொம்ப அதிகமாயிடும். நெறைய பேர் 700 மேலேயே ஈவன் 720 கூட நெறைய பேர் எடுப்பாங்க அப்படின்ற மாரி நம்ம எதிர்பார்த்தோம். பட் இந்த ரீநீட் இப்போ திரும்ப நமக்கு என்ன காமிச்சிருக்கு அப்படின்னா, 2025க்கு ஈக்குவலா ஒரு டஃப்பான கொஸ்டின் பேப்பர தான் இந்த வாட்டி நமக்கு குடுத்துருக்காங்க. இன்ஃபாக்ட் இதுல ஒரு சில பேருக்கு 2025 விடவே பிசிக்ஸ் வந்து இன்னுமே ரொம்ப டஃப்பா தான் இருந்திருக்கு. நெறைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு அஸ் டீச்சர்ஸும் நானும் அதான் ஃபீல் பண்றேன். ஏன்னா, இதுவரைக்கும் கேட்காத நெறைய கொஸ்டின்ஸ கேட்டிருந்ததுனால, நெறைய மாடல்ஸ் வந்து. சரி. பட் ஈவன் ஆஃப்டர் ஆல் திஸ் எப்படி ஆனியன் நீங்க வந்து கட் ஆஃப் இன்கிரீஸ் தான் ஆகும்னு சொல்றீங்க? சி லாஸ்ட் 2 டேஸா வந்து ஐ வாஸ் டூயிங் அ ப்ராப்பர் அனாலிசிஸ். இந்த ப்ராப்பர் அனாலிசிஸ்ல நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, வேரியஸ் சென்டர்ஸ் ஓகே. ஏற்கனவே எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய நெறைய நீட் கோச்சிங் சென்டர்ஸ் நெறைய பாப்புலரா இருக்கிறவங்க எல்லாருமே நேத்துல இருந்தே அவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஸ்டூடண்ட்ஸோட ரிசல்ட்ஸ் எல்லாத்தையும் கிளைம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எங்களோட ஸ்டூடண்ட் இவ்ளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. எங்களோட ஸ்டூடண்ட் இவ்ளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதுல நீங்க நார்த்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு கோச்சிங் சென்டர்ல வந்து இப்பவே அவங்க என்ன கிளைம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, எங்களோட ஸ்டூடண்ட் வந்து 705 எடுப்பாங்க. எங்களுக்கு தெரிஞ்சு இவர் தான் ஆல் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட்டா இருப்பாரு அப்படின்னு சொல்லி இப்பவே கிளைம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. உடனே இதோட ஒரு கன்டினியூவேஷனா நெறைய பேர் அந்தந்த ஸ்டூடண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, தே ஆர் எக்ஸ்பெக்டிங் ஸ்டூடண்ட்ஸ் வித் 670, 680, 690 அப்படின்னு ஒவ்வொருத்தர் கிளைம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் நமக்கு என்ன இங்க ஒரு பேட்டர்ன் கவனிக்க முடியுது அப்படின்னா, யாருமே 720 அவுட் ஆஃப் 720 கிளைம் பண்ணலனாலும், போன வருஷம் நீட்டோடைய ஃபர்ஸ்ட் மார்க்கே 686 தான் இருந்தது. பட் இந்த வாட்டி 705 வரைக்கும் வந்து தே ஆர் கிளைமிங். அது எக்ஸாக்ட்டா வருமா? இல்ல பொய் சொல்றாங்களா? அப்படின்றதெல்லாம் வேற. ஆனா இந்த மாரி விஷயத்துல ஒரு கோச்சிங் சென்டர் பெருசா ரிஸ்க் எடுக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா சொன்ன மார்க் வரல அப்படின்னா, அவங்க ரெப்புடேஷனே கம்ப்ளீட்டா அடி வாங்கிடும் அப்படின்றதுனால, மோஸ்ட் லைக்லி அவங்க அந்த மாரி விஷயத்துல விளையாட மாட்டாங்க. ஓகே. ஸோ இத பேஸ் பண்ணியும் சரி, அதே மாதிரி கன்டினியூவஸா கிட்டத்தட்ட தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட நம்ப இன்டராக்ட் பண்ணி, அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறமும் சரி, ஒரு ப்ராப்பரான ஓகே, ஒரு ப்ரெடிக்ஷன இப்போ நான் உங்க முன்னாடி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இது தமிழ்நாட்டுக்கான ப்ரெடிக்ஷனா இருக்க போது. சரியா? திஸ் இஸ் கம்ப்ளீட்லி ப்ரெடிக்ஷன் ஃபார் யாருக்கு? தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, 2025ல ஜெனரலுடைய கட் ஆஃப் வந்து ஜிஎம்சிஸ்க்கு கவர்ன்மென்ட் மெடிக்கல் காலேஜஸ்க்கு 535 இருந்தது. பட் இங்க வேதாந்தால நாங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்னா, இந்த வாட்டி வந்து அந்த கட் ஆஃப் வந்து 547 வரைக்கும் இன்கிரீஸ் ஆகும் ஃபார் ஜெனரல் கேட்டகரி பீப்பிள். பிசில வந்து பார்த்தீங்கன்னா, வி எக்ஸ்பெக்டட் போன வருஷம் வந்து என்னாச்சு அப்படின்னா 505 இருந்தது. இந்த வாட்டி ஒரு 515, 517 இந்த ரேஞ்ச்ல இருக்கும் அப்படின்றது நம்ம எதிர்பார்க்கிறோம். பிசிஎம் கேட்டகரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் இயர் 500 இருந்தது அப்படின்னா, இந்த வாட்டி ஒரு 510 ஓகே கட் ஆஃப் இருக்கும். எம்பிசி வந்து 492 இருந்தது. ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் அப்போ உங்களுக்கே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 496 கட் ஆஃப் இருந்தது. அப்புறம் 3ர்ட்லாம் போகும்போது 492 வரைக்கும் மூவ் ஆச்சு. ஸோ இப்ப அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஜிஎம்சி கவர்ன்மென்ட் மெடிக்கல் காலேஜஸ்க்கு என்ன எதிர்பார்க்கிறோம்னா 500 இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். எஸ்சி வந்து 441 வரைக்குமே லாஸ்ட் இயர் கிடைச்சது அப்படின்னா, இந்த வருஷம் வந்து 455 வரைக்கும் கேரண்டியா வந்து கிடைக்கும். எஸ்டி வந்து 370 வரைக்கும் லாஸ்ட் இயர் கிடைச்சது அப்படின்னா, இந்த இயர் வந்து ஒரு 390 வரைக்கும் கேரண்டியா கிடைக்கும். இதுல டவுட்டே கிடையாது. சரியா? இப்ப இதே மாதிரியே நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடண்ட்ஸ்க்கும் வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். அகைன் இதே மாரி ரொம்ப அக்யூரேட்டான ஒரு ப்ரெடிக்ஷனா இருக்கும். அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் ஃபாலோ பண்ணி இது போடுறேன். இப்போதைக்கு இந்த ஜெனரல் ப்ரெடிக்ஷன் ரிசர்வேஷன் பேஸ்டா எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். சரியா? இப்போ நெறைய பேருக்கு மனசுக்குள்ள என்ன கேள்வி இருக்கும்னா, சார் இப்போ ஒரு பேச்சுக்கு நான் வந்து இந்த மார்க் ரேஞ்ச் எதுலயுமே இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? எனக்கு இப்ப என்ன பயமா இருக்குன்னா, ஒரு பேச்சுக்கு நான் வந்து இப்ப எம்பிசில வரேன். என் மார்க் வந்து இப்போ ஐ அம் கெட்டிங் சம்திங் அரவுண்ட் 470. வாட் ஷுட் ஐ டூ? நான் என்ன ஏதாவது பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல போய் படிச்சிடவா? அப்படி இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஷுட் ஐ வெயிட்? இல்ல நான் ரிப்பீட் பண்ணட்டுமா? இன்னும் கொஞ்சம் மார்க் எடுத்தாலே
அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிட்டாலே எனக்கு சீட் கிடைச்சிரும்னு தோணுது அப்படின்லாம் உங்களுக்கு இஃப் யூ ஆர் திங்கிங் அப்படின்னா, நம்மளுடைய வேதாந்தோலே ஆஃப்லைன்லயும் சரி, ஆன்லைன்லயும் சரி நம்ம வந்து கிளாஸஸ் நீட் கோச்சிங் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்றோம். சரியா? ஸோ இந்த நீட் கோச்சிங்ல நீங்க அட்மிஷன் எடுக்கலாம். நாங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில வர 29ஆம் தேதியிலிருந்து வி ஆர் ஸ்டார்ட்டிங் கிளாஸஸ். என்னைக்கு? சரியா 29ஆம் தேதியிலிருந்து. ஓகே. அண்ட் இது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள சி லாட் ஆஃப் திங்ஸ் நாங்க வந்து இங்க ரொம்ப சூப்பரா ஆனா டிஃபரெண்ட்டா செய்யணும்னு நெனைக்கிறோம். அதனால உங்க பட்ஜெட்குள்ள வர ஒரு நார்மல் கம்மியான ஃபீஸ்ல தான் 1 இயர் பேட்சஸும் ஆஃப்லைன்லயும் சரி, ஆன்லைன்லயும் சரி நாங்க கண்டக்ட் பண்ண போறோம். எங்களோட ஆஃப்லைன் பேட்ச்ல லட்சியம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்கோம். ஸோ லட்சியம் நீட் ஆஃப்லைன் ட்ராப்பர் கோர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 766 ஹவர்ஸ் ஆஃப் கிளாஸ் இருக்கும். ஒரு வாரத்துக்கு ஆஃப்லைன்லேயே உங்களுக்கு 5 டவுட் சால்விங் செஷன் கண்டக்ட் பண்ணுவோம். இது மட்டும் இல்லாம 25,000 கொஸ்டின்ஸ நாங்க உங்கள பிராக்டிஸ் பண்ண வைப்போம். கம்ப்யூட்டர் பேஸ்ட் மோட்ல. ஏன்னா அடுத்த வருஷம் நீட் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் இல்லையா? அதில கிட்டத்தட்ட 18 டெஸ்ட் கண்டக்ட் பண்றோம். இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் இத உடனே இம்ப்ளிமெண்ட் பண்றது நாங்க தான். ஸோ இந்த கம்ப்ளீட் டெஸ்ட் உடைய ஷெட்யூல் ஓகே மொத்தமா என்னென்ன டெஸ்ட் நடக்க போகுது, எவ்வளோ கொஸ்டின்ஸ் பிராக்டிஸ் பண்ண போறீங்க, இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு இங்க குடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோ. இதெல்லாம் பேரண்ட்ஸ் கிட்ட காமிக்கிறதுக்கு உங்களுக்கு உதவியா இருக்கும். சரியா? இது எவ்வளோ சார் ஃபீஸ் கம்மின்றீங்க, எவ்வளோ கம்மி? வி ஆர் கோயிங் டூ சார்ஜ் 70,000 பா. 70K லிட்டரலா 69,999 70K ஒரு வருஷத்துக்கான ஃபீஸ் 29ஆம் தேதி ஜூன் நாங்க ஆரம்பிக்கிறோம். சரியா? ஸோ நீங்க ரிப்பீட்டர் வேற எங்க போனாலுமே யூ வில் ஃபைண்ட் தட் த ஃபீஸ் இஸ் லைக் மோர் தேன் 1 லேக் 1.5 லேக்ஸ் அந்த மாரி. இது இல்லாம ஹாஸ்டல்னா அது இன்னும் டபுள் ஆகும். 3 லேக்ஸ் கிட்ட தேவைப்படும். இங்க அப்படி இல்ல. நீங்க 70Kல எங்க கிட்ட படிச்சு முடிச்சிடலாம். இஃப் யூ வாண்ட் டு ஸ்டடி ஆன்லைன்னாலும் வி ஆர் கிவிங் யூ ஆன்லைன் கோர்சஸ் ஆல்சோ. சரியா? அப்ப இந்த ஆன்லைன் கோர்சஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தமிழ்லயே எல்லா கிளாஸஸும் நடக்க போகுது. அஃப்கோர்ஸ் ஆஃப்லைனும் தமிழ் தான். பட் ஸ்டில் இங்க நாங்க ஆன்லைனுமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு தமிழ் ஃபேக்கல்டீஸ் தான் எல்லாமே எடுக்க போறாங்க. இதுவுமே 29 ஜூன் 2007ல இருந்து உங்களுக்கு கிளாஸஸ் ஆரம்பிக்குது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா 3 யூ நோ குரூப்ஸா நாங்க வந்து பிரிச்சிருக்கோம். ஒண்ணு இந்த 2999 இருக்குல்ல, இதுல உங்களுக்கு புக்ஸ் வராது. புக்ஸ தவிர ஆன்லைன் கிளாஸஸ், ரெக்கார்டட் வீடியோஸ் எல்லாமே வந்துரும். நீங்க வீட்ல உட்கார்ந்தபடியே தினமும் காலையில 10ல இருந்து 4 மணி வரைக்கும் ஆன்லைன்ல கிளாஸஸ் கவனிக்கலாம். பட் திஸ் இஸ் ஜஸ்ட் கிளாஸஸ் அலோன் 2999 ஓகே. உனக்கு லைவ் கிளாஸஸ் வந்துரும். டெய்லி பிராக்டிஸ்க்கு கொஸ்டின்ஸ் வந்துரும். இப்போ இன்ஃபினிட்டின்னு ஒரு பேட்ச் வச்சிருக்கோம். விச் இஸ் 6999. இந்த 6999ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிரிண்டடா புக்ஸ் வீட்டுக்கே டெலிவரி ஆயிடும். இதுல பிடிஎஃப்னா, இதுல பிரிண்டடா வீட்டுக்கே டெலிவரி ஆயிடும். ஏஐ நோட்ஸ் கிடைக்கும். நீங்களே நோட்ஸ் எடுக்கணும்னு அவசியம் இல்ல. எல்லா நோட்ஸும் ப்ராப்பரா எடுத்து உங்களுக்கு பிடிஎஃபா வந்துரும். அது இல்லாம உங்களுக்கு நாங்க லாஸ்ட் இயர் எடுத்த வீடியோஸ் உடைய ரெக்கார்டட் வீடியோவும் கிடைக்கும். லாஸ்ட் இயர் எங்களுடைய ரிப்பீட்டர்ஸ்க்கு எடுத்த கிளாஸஸ் எல்லாமே இப்பவே உங்களுக்கு ரெக்கார்டடா கிடைச்சிரும். ஸோ எப்ப எந்த கான்செப்ட் வேணுனாலும் நீ உடனே பார்த்துக்கலாம். இன்ஃபினிட்டி பிளஸ்ல உங்களுக்குன்னு தனியா ஒரு பர்சனல் மென்டர் இருப்பாங்க. ஒன் ஆன் ஒன் மென்டரிங். சரியா? ஸோ உங்களுக்கு அந்த மாரி ஒரு ஒன் ஆன் ஒன் மென்டரிங் வேணும். உங்களுக்கு வந்து இன்ஸ்டா சால்வ்னு அதில ஒரு ஃபீச்சர் தரும். இன்ஸ்டா சால்வ் என்ன அப்டின்னா 24/7 உனக்கு என்ன டவுட் இருக்குனாலும் உடனே தேர் வில் பி பீப்பிள் டூ சால்வ் இட். இந்த ஃபீச்சர்ஸோட வேணா நீங்க இதையும் பை பண்ணலாம். இப்ப இது எல்லாத்தையும் எப்படி சார் நான் வாங்குறது அப்டின்னா, இந்த லைவ் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இந்த லைவ் உடைய டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் நாங்க குடுத்துருக்கோம். சரியா? இந்த லைவ் உடைய டிஸ்கிரிப்ஷன், இந்த வீடியோ உடைய டிஸ்கிரிப்ஷன செக் பண்ணு. இதுல இதுக்கான எல்லா லிங்க்ஸும் இருக்கு. நீங்க அத கிளிக் பண்ணி ஜிபே, ஃபோன்பே இந்த மாரி ஏதாவது வச்சிருக்கீங்க அப்டின்னா, அது மூலியமாவே ஜாயின் பண்ணலாம். சார் நான் ஆஃப்லைன்ல ஜாயின் பண்ணணும். அதுக்கு என்ன பண்றது? எனக்கு அத பத்தி இன்னும் நெறைய டீட்டெயில்ஸ் தெரியணும்னா, கீழ அதுக்குன்னே நாங்க ஒரு ஃபார்ம் குடுத்துருக்கோம் ஆஃப்லைனுக்குன்னு. அத ஃபில் பண்ணுங்க. அத ஃபில் பண்ணீங்கன்னா, எல்லா டீட்டெயில்ஸும் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எவரிபடி டூ திஸ். சரியா? ஸோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், ஆல் த பெஸ்ட். உங்களோட அடுத்த கட்ட பிரிப்பரேஷன் நல்லபடியா அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோல பார்ப்போம்.